முன்னொரு காலத்தில் 4 நண்பர்கள் சேர்ந்து பஞ்சு வியாபாரம் செய்து வந்தார்கள். தங்கள் பஞ்சு மூட்டைகளை எலிகளிடமிருந்து காப்பாற்ற ஒரு பூனையை வளர்த்த அவர்கள் அதன் 4 கால்களையும் ஆளுக்கு ஒன்றாக பிரித்துக் கொண்டார்கள். ஒருமுறை முதல் நண்பனின் பங்கான ஒரு காலில் காயம் ஏற்பட அவன் அதில் எண்ணெய் துணியை கட்டி மருந்து போட்டான். ஆனால் அந்த பூனை எதிர்பாராத விதமாக அடுப்புத் தீயில் காலை காட்ட துணியில் பற்றி எரிந்த நெருப்போடு அது பஞ்சு கிடங்கிற்குள் ஓடியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்து பஞ்சு மூட்டைகளும் எரிந்து சாம்பலாகின. மற்ற 3 நண்பர்களும் உன் காலில் இருந்த தீயால்தான் நஷ்டம் ஏற்பட்டது என்று முதல் நண்பன் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதி ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கினார். காயம்பட்ட காலால் பூனையால் ஓட முடியாது. மற்ற 3 ஆரோக்கியமான கால்கள் உதவியால்தான் அது ஓடி சென்று தீயை பரப்பியது. எனவே மற்ற 3வரும் தான் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றார். ஒரு செயலின் முடிவை வைத்து மட்டும் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, அதன் பின்னணியில் உள்ள ஆழமான காரணத்தையும் ஆராய வேண்டும் என்பதே இந்த தனித்துவமான நீதியாகும். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான். தம் வீட்டு சுவரில் உலகிலேயே மிக அழகான ஓவியம் இருப்பதா பொய் சொன்னான். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த ஓவியம் அறிவாளிகளுக்கு மட்டுமே தெரியும், முட்டாள்களுக்கு தெரியாது. தன்னை முட்டாள் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஊரே அந்த வெறும் சுவரை பார்த்து அற்புதம் என்று பாராட்டியது. ஆனால் கதிர் அங்கு வந்தபோதுதான் ஆட்டம் மாறியது. சுவற்றில் ஓவியமே இல்லை என்பதை புரிந்து கொண்ட கதிர் சட்டென்று ஒரு மை பாட்டிலை எடுத்து சுவரில் வீசினார். வியாபாரி பதறிப்போய் கத்தினான், ஐயோ, என் ஓவியத்தை பாழாக்கிவிட்டாயே! ஆனால் கதிர் அமைதியாக சொன்னார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் வீசிய மை அந்த ஓவியத்தின் மேல் படவே இல்லையே. அந்த மை இப்போது காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. அறிவில்லாதவர்களுக்கு மட்டுமே அந்த மை சுவரில் படிந்த போல தெரியும். உங்களுக்கு தெரிகிறதா? வியாபாரி இப்போது சிக்கிக்கொண்டான். மை தெரிகிறது என்று சொன்னால் அவன் முட்டாள், தெரியவில்லை என்று சொன்னால் அவன் ஓவியம் பாழாகவில்லை என்று அர்த்தம். தன் பொய்யால் தானே சிறைப்பட்ட வியாபாரி இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டான். புத்திசாலித்தனமான ஒரு பொய்யை அதைவிட புத்திசாலித்தனமான ஒரு செயலால் மட்டுமே முறியடிக்க முடியும். இதுதான் கதிருடைய பாணி. ஒரு நாட்டு ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியிடம் ராஜா ஒரு சவால் விடுவார். உனக்கு 2 சீட்டுகள் தரப்படும். ஒன்றில் வாழ்க்கை என்றும் மற்றொன்றில் மரணம் என்றும் எழுதப்பட்டிருக்கும். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் விதி. ஆனால் அந்த ராஜா ஒரு ஏமாற்றுக்காரர். அவருக்கு அந்த கைதியை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற ஆசை. அதனால் அவர் அந்த 2 சீட்டுகளிலுமே மரணம் என்றுதான் எழுதியிருந்தார். இது அந்த கைதிக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. எந்த சீட்டை எடுத்தாலும் சாவு நிச்சயம். ஆனால் அவன் ஒரு பயங்கரமான திருப்பத்தை செய்தான். அரண்மனைக்கு வந்த அந்த கைதி ராஜா நீட்டிய 2 சீட்டுகளில் ஒன்றை எடுத்து யாரிடமும் காட்டாமல் சட்டென்று அதை அப்படியே வாயில் போட்டு விழுங்கிவிட்டான். ராஜா அதிர்ச்சியடைந்தார். என்ன செய்தாய் நீ? அதில் என்ன எழுதியிருந்தது என்று பார்க்காமல் ஏன் விழுங்கினாய் என்று கத்தினார். கைதி அமைதியாகச் சொன்னார், அரசே, வருத்தப்படாதீர்கள். நான் விழுங்கிய சீட்டில் என்ன இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு எளிய வழி இருக்கிறது. மேஜையில் இருக்கும் அந்த இன்னொரு சீட்டை பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதற்கு நேர்மாறான சீட்டுதான் நான் விழுங்கியது. மேஜையில் இருந்த சீட்டை பிரித்து பார்த்தால் அதில் மரணம் என்று இருந்தது. முறைப்படி அவன் விழுங்கிய சீட்டு வாழ்க்கை என்றுதான் இருக்க வேண்டும். தான் ஏமாற்றுவேவை வெளியில் தெரிந்துவிடும் என்ற பயத்தில் ராஜா அந்த கைதியை விடுதலை செய்ய வேண்டியதாயிற்று. ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தங்கச் சங்கிலி இருந்தது. அது தாம் 3 மகன்கள்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு அவருக்கு ஒரு குழப்பம். உடனே அவர் ஒரு போட்டி வச்சாரு. நீங்க 3 பேரும் உலகத்தை சுத்தி வரணும். வரும்போது நீங்க செஞ்சதுலயே ஒரு சிறந்த நற்செயலை என்கிட்ட சொல்லணும். யாருடைய செயல் சிறப்பா இருக்கோ அவங்களுக்கே இந்த சங்கிலி அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு.
கொஞ்ச நாள் கழிச்சு 3 பேரும் திரும்பி வந்தாங்க. முதல் மகன் சொன்னா, அப்பா, வழியில ஒருத்தர் பணப்பைய தொலைச்சிட்டு அழுதாரு. நான் அத அப்படியே அவர்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னு. அதுக்கு தந்தை, இது நேர்மை மகனே, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு. 2வது மகன் சொன்னா, அப்பா, ஆத்துல ஒரு குழந்தை விழுந்து தத்தளிச்சது. என் உயிரை பணயம் வச்சு நான் அந்த பிள்ளைய காப்பாத்தினேன் அப்படின்னு. அதுக்கு தந்தை, இது ஒரு வீரம் மகனே, உன்னோட கடமை அப்படின்னு பாராட்டினாரு. கடைசியா 3வது மகன் வந்து சொன்னா, அப்பா, நான் மலை உச்சியில வரும்போது ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான். அவன் புரண்டு படுத்தா கீழே விழுந்து செத்துடுவான். கிட்ட போய் பார்த்தா அவன் என்னோட பரம எதிரி, என்ன கொல்ல துடிச்சவன். ஆனா நான் அவனை தட்டி எழுதி காப்பாத்தினேன். அவன் இப்போ என் கூடவே வெளியே நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட எல்லாரும் அந்த பையனுக்கு தான் சங்கிலி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய விசித்திரமான திருப்பம் நடந்தது. தந்தை அந்த தங்க சங்கிலிய தன் மகன் கிட்ட கொடுக்காம வெளிய நின்னுட்டு இருந்த அந்த எதிரிய கூப்பிட்டு அவன் கழுத்துல போட்டாரு. மகன்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகி ஏன் அப்படின்னு கேட்டப்போ தந்தை சொன்னாரு, உதவி செஞ்ச உன்னை விட அந்த உதவிக்காக தன் கர்வத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க உன் பின்னாடியே வந்திருக்கானே இந்த எதிரி, அவனோட மனமாற்றம்தான் உலகத்திலேயே பெரிய விஷயம். ஒரு மனுஷன் தன் குணத்தை மாத்திக்கிறது தான் எல்லாத்தையும் விட சிறந்த நற்செயல் அப்படின்னு முடிச்சாரு. அந்த சங்கிலி ஒரு பாவிய நல்லவனா மாத்த ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்னு தந்தை எடுத்த முடிவு அங்கிருந்த எல்லாரையும் யோசிக்க வச்சது. ஒருமுறை ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் அருமையான பூசணிக்காய்களை வளர்த்து வந்தான். ஒரு நாள் காலை அவன் ஆசையாக வளர்த்த ஒரு மிகப்பெரிய பூசணிக்காய் திருடு போயிருந்தது. ஊர் மக்கள் எல்லோரையும் விசாரித்தும் பலனில்லை. திருடன் சிக்கவே இல்லை. இறுதியில் இந்த வழக்கு அறிவார்ந்த தெனாலிராமனிடம் வந்தது. அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்த ராமன் கூட்டத்தை ஒருமுறை உற்று நோக்கினார். பிறகு கம்பீரமான குரலில் சொன்னார், மக்களே, பூசணிக்காய் திருடன் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அந்த பெரிய பூசணிக்காயை திருடி தோளில் சுமந்தி சென்றதால் திருடனின் தோளில் இன்னும் அந்த பூசணிக்காய் சாம்பல் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. இதைக் கேட்டவுடன் கூட்டத்திலிருந்த ஒருவன் பதற்றத்தில் தனது தோளில் சாம்பல் இருக்கிறதா என்று பார்க்க தன் கைகளால் தோளை தட்டி துடைத்தான். அவன் செய்த அந்த சிறு பதற்றமே அவன்தான் திருடன் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் திருடனை தந்திரமாக பிடித்து விவசாயிக்கு நீதி வழங்கினார். கதைகளின் நாயகன் விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவு நேரத்தில் வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு மயானத்தில் நடந்து செல்கிறான். அப்போது வேதாளம் ஒரு புதிரான கதையை சொல்கிறது. ஒரே இளவரசியை 3 இளைஞர்கள் நேசிக்கிறார்கள். விதிவசத்தால் அந்த இளவரசி இறந்து விடுகிறாள். ஒருவன் அவளது நினைவாக தீர்த்த யாத்திரை போகிறான். இன்னொருவன் அவள் எரிக்கப்பட்ட இடத்திலேயே தங்கி அவளுக்காக வாழ்கிறான். 3ஆமவனோ மந்திரம் கற்றுவந்து அவளுக்கு மீண்டும் உயிரையே கொடுக்கிறான். இப்போது வேதாளம் கேட்கிறது, மன்னவனை சொல், உயிர் பெற்று வந்த இளவரசி யாருக்கு சொந்தம் என்று. விக்ரமாதித்தன் மிக அழகாக பதில் சொல்கிறான். உயிர் கொடுத்தவன் தந்தையாகிறான். அவளது அஸ்தியை சுமந்தவன் மகனாகிறான். ஆனால் அவள் மறைந்த இடத்திலேயே அவளுக்காக தவம் இருந்தானே, அவன்தான் உண்மையான காதலன். எனவே அவனுக்கே அவள் சொந்தம் என்கிறான். விக்ரமாதித்தனின் இந்த தெளிவான அறிவார்ந்த தீர்ப்பை கேட்டதும் வேதாளம் மீண்டும் மரத்திற்கே பறந்து செல்கிறது. உண்மையான அன்பு என்பது தியாகத்தில் இருக்கிறது என்பதை இந்த சின்னஞ்சிறு கதை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது.